அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். முதலமைச்சர் எந்த பகுதியில் இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்? எவ்வளவு ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தமாக இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன? வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நடைபெறக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். வழக்கமாக அக்டோபர் மாதம் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது வழக்கம். எனவே இன்னொரு 10 நாட்களில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. வழக்கமாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது இது போன்று சென்னை மற்றும் சென்னையினுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்படுவது வழக்கம். எனவே அதனை தடுப்பதற்காக தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. எனவே மழை காலம் நெருங்கிவிட்ட காரணத்தினால் தற்போது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று அந்த ஆய்வுப் பணியை மேற்கொண்டார். குறிப்பாக நாம் திரையில பார்க்கக்கூடிய இந்த இடம் டிடிகே சாலை வீனஸ் காலனியில் சென்னை மாநகராட்சி சார்பில் 2.16 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டு வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவுநீர் குழாய்கள் விரிவாக்க பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அதே போல ஆயிரங்களுக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த பணிகளை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் இது மீண்டும் பழுது பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் தரமான பணியாக இந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்.